This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேட்ரிக்ஸ் வந்துட்டு என்ன ஏ வந்துட்டு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்க? சரி, அப்ப என்ன மேட்ரிக்ஸ் தானே? அப்ப m ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. x x x 0 தவிர என்ன நம்பர் வேணாலும் போடணும். கரெக்ட்டா? அடுத்து n வந்து என்ன எடுப்பீங்க? இன்னொரு எலிமெண்ட் y y y y. கரெக்ட்டா? இங்க என்ன எழுதுறீங்க? x, y belongs to r minus 0. கிளியரா? x x x n வந்துட்டு y y y y. ஃபர்ஸ்ட் என்ன க்ளோசர் ப்ராப்பர்ட்டியா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் x belongs to r minus 0. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். கரெக்ட்டா? அண்டர் மல்டிப்ளிகேஷன் தான். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படினா. சரிங்களா? அப்புறம் mn கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? mn வந்துட்டு மல்டிப்ளை பண்ண தெரியுமா? ஆல்ரெடி பண்ணிக்கிறீங்களா? x x x. ஏங்க சார் சொல்றேன். ரோ காலம். ரோ காலம். xy plus xy 2xy. அப்ப எல்லாமே என்ன கிடைக்கும்? 2xy 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 2xy. நமக்கு இமேஜ் பண்ணி பார்க்கணும். அதாவது xy அடுத்தது சொல்லு கப்லேஸ். ஆமா. ஏன்னா xy வந்துட்டு belongs to r minus 0. 0 இல்ல, அதனால not equal 2xy will belong to g. ஓ இல்ல, ஆமா கரெக்ட்டா தானே? இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை. கரெக்ட்டா? இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே சார். therefore g, multiplication. கரெக்ட்டா? இங்க g னு கொடுத்துக்கறானா நாம எடுத்துக்கணுமா? g கொடுக்கல. ஜிங்கிறது யாரை எடுத்துக்கிறேன்? இவன் எடுத்துக்கோ. இதை கொடுத்துக்கிறானா? சரி, ஓகே. ஜி கொடுத்துக்கிறான். அப்போ ஜி தான் இவன். சரிங்களா? அப்போ ஜி மல்டிபிகேஷன் இஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. சரிங்களா? ஓகே சார். அடுத்தது அசோசியேட்டிவ் பண்ணி. அசோசியேட்ல வந்து அவன் சொல்லிட்டான், நீ போட வேணான்ட்டான். போட வேண்டாம் என்ன சொல்றான்னா, அவனே மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை இஸ் ஆல்வேஸ், ஆல்சோ இல்ல ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை. ஓ ஓகே. ஏன்னா அது 3 டைம் மல்டிப்ளை பண்ணினா நம்பர் 8 ஆயிடும். அதனால இதை சொல்லிட்டான். இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அசோசியேட் ரவா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட். அசோசியேட்ல சாட்டிஸ்ஃபைட் ஃபார் அசோசியேட்டிவ்ல. கிளியரா? இப்போ ஐடென்டிட்டி போட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். ஐடென்டிட்டி தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி m star e is equal to m ன்னு வரணும். for all m belongs to r minus 0. மேட்ரிக்ஸ்ல கேபிட்டல் m னா மேட்ரிக்ஸ். அப்ப g. அப்ப m ஓட வேல்யூனா x x ன்னு எடுத்துக்கங்க. x x x x. சார் ஏன் சார் g போடுறீங்க? r minus 0. ஓ எலிமெண்ட் தான் g. எலிமெண்ட் வேற மேட்ரிக்ஸ் வேற. எலிமெண்ட் தான் r minus 0. உள்ளுக்குள்ள எலிமெண்ட். பட் இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் தான் g. இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் g. சரியா? உள்ளுக்குள்ள எலிமெண்ட் தான் வந்து r minus 0. சரியா? e வந்துட்டு z z z z ன்னு வெச்சுக்கோ. வெச்சுக்கோ. புரியுது? இல்ல எல்லாமே z ன்னு வெச்சுக்கோ. ஆமா, எல்லாமே ஒரே மாதிரி வெச்சுக்கோ. மாத்தி எடுக்க கூடாது. அப்ப x x x x into z z z z equal to x x x x. xz 2xz. சூப்பர், கரெக்ட்டா சொல்ற. 2xz equal to x. 2x equal to x. கரெக்ட்டா? So 1/2 1/2 1/2 1/2. அருமையா சொல்லிட்ட போ. 1/2 belongs to real number.
சார் இதே இன்கேஸ் இங்க வந்துட்டு ஹோல் நம்பர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது கேன்சல் ஆயிருக்குமா? அது நாம செலக்ட் பண்றத நம்ம கொடுத்தனால நம்ம அதை டிஸ்கஷன் எடுக்க முடியும். இமேஜ் பண்ணும்போது அதை கொடுத்துக்கிறானா பார்த்து இது பண்ணணும். சரிங்களா? ஓகே 1/2 belongs to real number r minus 0 எலிமெண்ட்னால therefore e belongs to g. அப்ப ஈயோட e வேல்யூ be- இருக்காது. ஈயோட வேல்யூ என்ன? e 1/2 1/2 1/2 1/2 belongs to g. கிளியரா? a b c. ஓகே, அடுத்தது இன்வர்ஸ். Inverse multiplication 1 by determinant m adjoint of m. டைரக்டா நீ அதை கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை இதை வச்சு நீ கண்டுபிடிச்சாலும் சரி. சரியா? இது வச்சு இதை வச்சே கண்டுபிடி, அதான் கரெக்ட். ஓகே ஓகே m star e எம் ஸ்டார் இ எதுல வருது? எம் ஸ்டார் எம் m star m inverse is எம் equal இன்வர்ஸ் to யார் எடுக்கலாம்? எம் இன்வர்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம்? ஒய் ஒய்னு எடுத்துக்கலாமா? okay sir, m inverse equal to y y y y. e வந்துட்டு 1/2 1/2 1/2. போட்டுடலாமா? ம் எம் ஸ்டார் எம் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்வர்ஸ் ஸ்டார் எம் ஈக்குவல் டு equal to e x x x x அது ஆல்ரெடி போட்டியில் மல்டிபிளிகேஷன் கிடைக்கும். 2xy 2xx. ஆமா 2xy 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 is equal to 1/2. நமக்கு அப்போ y y வேல்யூ is equal கண்டுபிடிக்கணும். to 1/4x. அவ்வளவுதான். சரிங்களா? எக்ஸுக்கு நாட் பிலாங்ஸ் டு, அது உனக்கு ஆல்ரெடி தெரியும். சார் அப்ப இதோட மீனிங் என்ன சார்? எக்ஸோட இன்வர்ஸ் வந்துட்டு 1/4x. அவ்வளவுதான். கரெக்ட் தான். ஓகே சார். அப்ப என்ன எழுதுவீங்க? ஐடென்டிட்டியா? சரி, இது என்ன இன்வர்ஸ்? எம் இன்வர்ஸ் 1/4x 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 is belongs to g. சரியா? ஓகே சார். therefore conclusion என்னது? g multiplication inverse elements are exit. Inverse elements. என்ன டவுட் இருக்குது? இல்ல ஒரு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா?